தமயந்தி சீரியலில் இப்போ ரொம்ப எமோஷனலான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த சோகத்தை எப்படி தான் வந்து மறக்கடிக்க போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சைலஜா வந்து நலனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சித்தி, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஐ கால் யூ பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சைலஜா சொல்லி முடிச்சதுக்கப்புறம், என்னடா அவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான், ஆட்டத்தை கலைச்சி விடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட வந்து உருப்புற மாதிரி அவன் நடந்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கியம்மா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட போகிறாங்க. அதுக்கு தானடா கிறிஷை வச்சு ஆட்டத்தை கலைக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். தமயந்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுவா. அதுக்குள்ளே வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு விளாண்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இது செட் ஆகாமது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சைலஜா. ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த இடத்துல ரெக்கார்ட் வாய்ஸ் மூலியமாக நம்ம நலன், தமயந்தி, நான் இத்தனை நாள் வந்து ஒரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், வாழ்க்கையிலே முக்கியமாக அவங்கள தான் நான் தேடிகிட்டு இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க வேறு யாரும் இல்லை தமயந்தி. எனக்கே சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னால் இதை துளி கூட நம்ப முடியல. நீ தான் என்னை காப்பாற்றிருக்க 5 வயசில் இருக்கிறப்ப. நீ தான் என்னோட லக்கி கேர்ள். இதை என்னால் மறக்கவே முடியல. நீ தான் இருப்பேன்னு பார்த்தியா. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் வந்து புதுசு புதுசாக நடக்கும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பக்கத்துலேயே வந்து வைரத்தை வச்சுக்கிட்டு ஊரளவு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா போச்சு எங்கடா போச்சுன்னு பார்த்தா கண்ணை நல்லா தொடச்சி பார்த்தாலே தெரியுது, நீ தான் அந்த பொக்கிஷம்னு. எனக்கு தெரியல தமயந்தி, நான் உன்னை இத்தனை நாளாக வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல சாரி, என்னை மன்னிச்சிரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி கிட்ட வந்து நலன் வந்து சோகமாக வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் மூலிமா அமுச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சைலஜா வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க. என்ன சித்தி, ஒரு வாட்டி சொன்னால் அவங்களுக்கு புரியாதா? நான் தான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல. இல்லைப்பா, தமயந்தியோட சமாச்சாரம். சரி சொல்லுங்கள். தமயந்தி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபீலிங்காக வந்து இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு தெரில. அப்படியா சித்தி, சாரி சித்தி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கவனிக்காமல் நான் மட்டும் சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வீட்டுக்கு வந்தேன்னா அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபோனை வச்சிடுறாங்க. வாங்கின சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். என்னப்பா தமயந்தியை தேடணும்னு சொன்னேன். தமயந்தி இப்போ வீட்டில் தான் இருக்கா. உனக்கு ரொம்ப நாளாக வந்து புதிருக்கு, இன்றைக்கி விட கிடச்சிருச்சுல்ல, பாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கு தான் அப்பயே வந்து வீட்டில் இருக்கலான்னு சொன்னேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அண்ணன் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து நலனுக்கு ஒரு லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இனிமேட்டு எனக்கும் இந்த மெஸ்ஸுக்கும் சொந்தம் இல்லை, உங்களுக்காக நான் எதை வேணாலும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி உங்கள் மேலே அன்பு பாசம்லாம் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஆனால் எப்படியோ வந்துருச்சுங்க. உங்களுக்காக நான் எதையும் செய்யலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. என் மெஸ்ஸை வந்து உங்ககிட்ட கூட கேட்காம நீங்கள் திறந்து வச்ச மெஸ்ஸை வந்து இப்போ ஏஜியாட்ட கொடுத்துட்டேன்னா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் வாழ்க்கையில். அதுக்காக நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களை ஜெயிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து எனக்கு தோல்வியே வந்து மிஞ்சி இருக்குது. நான் கூட யோசிச்சு பார்க்கலாம், மெஸ்ஸெல்லாம் கொடுத்துட்டேன், என்ன நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துப்பீங்கன்னு. அப்படியெல்லாம் எதிர்பார்த்தா நான் வந்து மனுஷியே கிடையாது. எனக்கு அதுக்கெல்லாம் ஆசையும் இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த இடத்துல வந்து எமோஷனலாக வந்து நான் இனிமேட்டு உங்களை சந்திக்க தயாராக இல்லை. எப்படி இருந்தாலும் உங்கள் மனசில் பிஸ்னஸை தவிர வேறு எந்த இதுக்கும் வந்து இடம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் ஒரு பொண்ணை வந்து தேடிட்டு இருக்கீங்க, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அது தெரியாமல் நான் உங்கள் வாழ்க்கையில் வந்து குறுக்க வந்தது மிகப்பெரிய தப்பாயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல தமயந்தி வந்து உருக்கமாக வந்து ஃபீலிங்காக அழுதுகிட்டே வந்து எழுதுகிறாங்க. அந்த பொண்ணே வந்து நம்ம தமயந்தி தான். அது தெரியாமல் தான் அந்த லெட்டர் வந்து உருக்கமாக வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. தமயந்தி, நான் மட்டும் உங்கள் அம்மாவை முன்னாடியே பார்த்துருந்தா, ஃபோட்டோ எத்தனை வாட்டி பார்க்க சொல்லியிருக்கேன், அப்பயே பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் நமக்கு சண்டை சச்சரும் வந்திருக்காது. என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்லதை அள்ளி அள்ளி செஞ்சுருக்க, அது எப்படா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுது நானும் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது உங்கள் அம்மா அன்னபூரணி வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, இது மாதிரி தான் நல்லது செய்யணும்னு. ஆரம்ப காலத்தில் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, நீ தான் என்னை காப்பாற்றிருக்க. சின்ன வயசில் நம்ம 2 பேரும் வந்து அவ்வளோ பாண்டிங்காக வந்து இருந்திருக்கும். 2 பேரும் சூப்பராக வந்து விளாண்டுருக்கோம். என் வாழ்க்கைக்கான அர்த்தமே நீ தான் தமயந்தி. இதெல்லாம் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி வருத்தத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் தமயந்தி வந்து ஃபீலிங்காக, நான் உங்களை பிரிய போகிறேங்க. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே வந்து நீங்கள் மட்டும்தான். ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் எதிர்பார்ப்பையும் உங்கள் தலையில் வந்து சுமக்க நான் தயாராக இல்லை. நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையான்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமயந்திக்கு நலனுக்கும் அடிக்கடி வந்து சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயம், மூமெண்ட், இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல
நம்ம நலன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம தமயந்தி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. 2 பேரும் வந்து திருப்பியும் வந்து வாழ்க்கையில் எப்படி சேர போகிறாங்க, அதுதான் அப்கமிங் எபிசோட் வந்து ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இதில் கிறிஷ் வந்து 4-5 பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவங்க தான் தமயந்தி, பத்திரமா பார்த்துக்கங்கடா, கரெக்டாக வந்து காரியத்தை வந்து முடிச்சு வச்சிடணும். இந்த பொண்ணால் நான் கொஞ்சம் வந்து இதில் வந்து இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன், நீ அதுக்கு செஞ்சிருவல்ல கரெக்டாக. பாஸ் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சொல்லிட்டீங்களே சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு கிறிஷ் வந்து அவங்க அசிஸ்டண்ட் கிட்டலாம் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. தமயந்தி வந்து லெட்டர்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுங்க அந்த லெட்டரை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரில. நான் எடுத்த முடிவு இப்போ சரியா தப்பான்னு தெரில. எப்போதும் வந்து சரின்னு நினச்ச முடிவெல்லாம் வாழ்க்கையில் தப்புன்னு முடிஞ்சிருக்கு, தப்புன்னு நினச்ச முடிவெல்லாம் சரின்னு முடிஞ்சிருக்கு. அதனால வாழ்க்கையோட பயணத்திலேயே நம்ம அப்படியே வந்து போயிடணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இது மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி தமயந்தி வந்து உருக்கமாக அந்த லெட்டரில் எழுதுகிற மாதிரி காட்டி எபிசோட அல்டிமேட் மாசாக முடிச்சிருந்தாங்க. ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக